Entertained by Red Studios. Yeah. என்ன ஏண்டா அடிச்ச? அந்த கொசு ஒரு சொட்டு ரத்தத்தை தான் எடுத்துச்சு. ஆனால் இவ என் உடம்புல இருந்து 1 லிட்டர் ரத்தத்தை எடுத்துடா டாக்டர். ஆனால் ஒன்று டாக்டர், சாகிறதுக்கு முன்னாடி அந்த கொசு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துச்சு. இதுக்கே உங்களுக்கு இவ்வளோ ஆனந்தமா? ஏங்க மேடம், ஒரு நாள் கூட உங்கள் புருஷன் கூட மகிழ்ச்சியாக சந்தோஷமா அன்பாக பேசுனதே இல்லையா? டாக்டர், காலையில குளிச்சு முடிச்சிட்டு புது துணியெல்லாம் போட்டு கையில ஸ்வீட்டோட ஒரு பொண்டாட்டி புருஷன்கிட்ட போய், ஏங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாங்க அப்படின்னு கேட்டா அது என்ன நாளா இருக்கும் டாக்டர்? ஒன்று சனியோ பிறந்த நாளாக இருக்கும், இல்லை கரும கல்யாண நாளாக இருக்கும். இதை தவிர வேறு என்னமா இருக்க போகுது? ஏங்க இந்தாங்க ஸ்வீட். ஐ லட்டு. ஏங்க இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? இன்னைக்கு டிசம்பர் 26. சுனாமி வந்த நாள். ஏய், சுனாமி வந்த நாளுக்கு போய் ஸ்வீட்டை கொடுக்குற வேலைங்க அதவளே. 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சுனாமி ஞாபகம் இருக்கு, 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த என்ன ஞாபகம் இல்ல. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். அப்போ என் வாழ்க்கையில் சுனாமி வந்த நாள், ஸ்வீட்டை கொடு. கல்யாண நாள் ஞாபகம் இல்லாதவங்கள்ட்ட ஸ்வீட் கிடையாது. நான் போய் காக்காக்கு வைக்கிறேன். கால் நெஞ்சக்காரி, கட்டின புருஷன் ஸ்வீட்டு கேட்குறேன், காக்காக்கு வைக்கிறியா? இவர் இல்லை, உலகத்தில் எந்த ஒரு புருஷனுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்காதுமா. சரி அதை விடுங்க. அன்னைக்கு என் குடும்ப ஜோசியர் ஃபோன் பண்ணாரு. ஜோசியர் ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்க ஜோசியரே. சார், உங்களுக்கு சனி பிடிச்சி 6 வருஷம் ஆச்சு. இன்னையிலேருந்து 7வது வருஷம் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம் தெரியும் ஜோசியரே. ம், எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ தான் என் வீட்டு 7:30 சொல்லிட்டு போ. பொதுவாக நீங்கள் வாயாலேயே வாங்கி கட்டிக்கிறீங்க, கரெக்டா? ஆமாம் டாக்டர். ஏன் சார், உங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டிங்கிற அடையாளமா ஒரு ரொமான்டிக் சீன் கூட இல்லையா? ஒரு சீன் இருக்கு. டைட்டானிக் படத்தையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ரொமான்ஸ் பண்ண நல்ல சான்ஸ் கொடுத்தேன் டாக்டர். என்ன பொண்ணு பார்க்க வரும்போது இவர் பெரிய ஓவியர்னு சொன்னாங்க. பிகாசோக்கு அப்புறம் மோனலிசாவோட புன்னகைய இவர் தான் அழகா வரைஞ்சாருன்னு சொன்னாங்க. ஓ, எனக்கு ஒரு ஆசை டாக்டர், என்னோட முகத்தை அழகா வரைஞ்சு ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டணும்னு. ஏங்க ஏன் கிழிக்கிறீங்க? கடைசியாக படம் வரைஞ்சது எங்கள் அம்மாவை தான். நான் வரைஞ்சதை பார்த்துட்டு எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. அதிலிருந்து நான் வரைகிறதில்லன்னு சத்தியம் பண்ணிட்டேன். நீயாவது எனக்கு உயிரோடு வேணுமா?
அதான் கிழிச்சிட்டேன். என்னங்க நீங்க இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் இருக்குன்னு முதலே சொல்லக்கூடாதா? சரி விடுங்க, பரவாயில்ல போட்டும். சரிம்மா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். அடியே அடியே இவளே, என் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே. அடியே அடியே இவளே, என் வாழ்க்கை பாலாக்க. அப்பாடா, தப்பிச்சிட்டோம். வெள்ள வாடி உனக்கு இருக்கு. நீங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்ரூம்ல என்னமா பண்ணுவாங்க? வெளிய வாங்க. நீ ஏதாவது கோவமா இருக்கியா? இல்ல, வெளியில வாங்க. நான் வரைஞ்ச ஓவியத்தை எதுவும் பார்த்தியா? ஓவியமாடா வரைஞ்சிருந்த? ஓவியம் அப்ப பார்த்துட்டா. இப்ப வர போறீங்களா இல்லையா? இல்லனா நான் மிருகமாயிடுவேன். ஆல்ரெடி நீ மிருகதானடி. இங்க பாரு, 4 அடி அடிச்சா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவேன். மரியாதையா வெளியில வா. ரெண்டாவது அடிக்க நான் செத்து போயிடுவேன்டி. இப்ப வர போறீங்களா இல்லையா? நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். லேட் ஆகும் போ. எவ்வளவு லேட் ஆகும்? 1 வருஷம் ஆகும். இப்ப நீ வெளியில வரலன்னா நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன். அப்ப என்னை அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா அடிக்க மாட்டேன், வெளியில வா. உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு. சரி, அம்மா மேல சத்தியமா அடிக்க மாட்டேன், வெளியில வா. தலைக்கவசம், உயிர்கவசம். ஏம்மா எவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க. அப்புறம் ஏமா முகத்தை எப்பவுமே இறுக்கமாக வச்சுக்கிட்டு புருஷன் மேலே வன்மத்தை காட்டுறீங்க? யாரு டாக்டர் வன்மத்தோட இருக்கிறது? பொண்ணுங்கனாலே புருஷனுக்கு சேவை செய்யவே பிறந்தாங்கன்னு நினைக்கிறது யாரு டாக்டர்? எங்க ஆணாதிக்கம் இல்ல? 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு ஒரு புருஷன் வாழலாம், 2 புருஷனை கட்டிக்கிட்டு ஒரு பொண்டாட்டி வாழ்றான்னு எங்கேயாவது இருக்காங்கன்னு சொல்லுங்க. குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிற புருஷனை ஊர்ல 10 பேரை காமிக்கலாம். குடிச்சிட்டு வந்து புருஷன் அடிக்கிற பொண்டாட்டிய உலகத்துல ஒருத்திய காமிங்க. எங்களுக்கு வன்மமா? ஏம்மா நீங்கள் சொன்னதில் ஏதாவது ஒன்றையாவது இவரு பண்ணாரா? ஏத்தூட்டில் மாமா பண்ணார், பக்கத்து தெருவில் அங்கிள் பண்ணார், உங்கள் சித்தப்பா பண்ணார், பெரியப்பா பண்ணார். இப்படி யார் யாரோ பண்ணதுக்கெல்லாம் இவருக்கு ஏமா தண்டனை கொடுக்குறீங்க? டாக்டர், கண்டிப்பு இருந்தாதான் எந்த தவறும் நடக்காம இருக்கும். நான் அவர் கண்டிக்கிறேனே தவிர வெறுக்கல. அது சரிம்மா, கண்டிப்பு இருக்கலாம். ஆனால் அது அவர் மேலே உள்ள அக்கறையினால வந்ததாக இருக்கணும். நீ அவர் அடிக்க கூட செய்யலாம்மா. ஆனால் அதில் ஒரு ஆழமான அன்பு இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கணும். கோபம் குடும்பத்துக்கு ஆகாது. உங்களுக்குள்ள தொட்டுப்பாரு, சீண்டிப்பாரு அப்படிங்கிற கோபம் வந்தா அங்க நீயா நானாங்கிற ஈகோ வந்துடும். கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. அப்படி உங்க கோபம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேசாதீங்க, மௌனமா இருங்க.
அது ஒரு வாரம் ஆனாலும் இல்லை ஒரு மாசம் ஆனாலும் இல்லை ஒரு வருஷமே ஆனாலும் சரி, பேசாது. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு அழகான காதல் உருவாகும். நீங்க ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. புதுசா ஒருத்தர் கூட பழகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அது தானாவே மறைஞ்சு போயிடும். என்னங்க செல்லம் பேபி, குட் மார்னிங் டார்லிங். குட் மார்னிங். உங்களுக்காக தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய், நீ ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? நானே உனக்கு காலைல காஃபி போட்டு எடுத்துடலாம்னு நினச்சேன். நீ குடிடி செல்லம். நீ தான் எனக்கு கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கேன். இல்ல நீங்க குடிங்க. நீ தான் குடிக்கணும். இல்ல நீங்க நீ குடிங்க. தான் குடிக்கணும். சரி, 2 பேரும் சேர்ந்து குடிப்போமா?